எனவே இந்த வகை நாங்கள் நோக்கின்ற போது நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்வதற்கான வழிவகைகள் எங்களுடைய சமூகத்திலிருந்து முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆமாம், அதாவது நீங்கள் குறிப்பிட்ட அந்த அமைப்புகள், முஸ்லிம் அமைப்புகள், அதே போல முஸ்லிம் அல்லாத ஏனைய அரச சார்பற்ற அல்லது அரச சார்ந்த அமைப்புகள் இளைஞர்களுக்கான பல வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் எமது இளைஞர்கள் அவற்றின் ஆக்டிவிட்டிஸ், நடவடிக்கைகளில் பங்கு கொண்டு பிரயோசனம் பெறுவது உண்மையிலே குறைவாக இருக்கிறது. அதுதான் கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கிறது. ஆம், அந்த பகுதியை உண்மையிலே அவர்கள் அதிகரித்துக் கொள்வதன் மூலம் நிச்சயமாக இப்படியான நிறுவனங்கள் இருந்து சிறந்த பிரயோசனங்களை பெற்றுக் நிறைய பிரயோசனங்கள் இருக்கிறது. நிறைய வழிகாட்டல் அவர்களாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான பிரத்யேகமான சிறந்த பயிற்றுவிப்பாளர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வழிகாட்டுவதற்காக. ஆமாம். கடைசியாக உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். அதாவது நல்ல நண்பர்கள் நிச்சயமாக ஒரு இளைஞனுடைய ஆளுமையிலே சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அம்சமாக நாங்கள் இனம் கண்டோம். இந்த நல்ல நண்பர்கள் மூலமாக அல்லது இந்த நல்ல நட்பின் கூட்டு முயற்சியின் விளைவாக ஏதும் பாரிய மாற்றங்கள் நிச்சயமாக உலகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. இது பற்றி ஒரு சில கருத்துக்களை, ஒரு சில உதாரணங்களை சொல்ல முடியுமா? உண்மையில் இந்த இளைஞர்கள் தான் ஒரு நாட்டின் அல்லது ஒரு சமூகத்தின், ஒரு தேசத்தின் மாற்றத்துக்கு வழிவகுத்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய கூட்டு முயற்சி தான் பாரிய அளவிலான பங்களிப்பு செய்திருக்கின்றது. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்க முடியும், நாங்கள் பாவிக்கின்ற இன்டர்நெட் தொடர்பு ஊடாக யாஹூ என்று சொல்லக்கூடிய வெப்தளத்தை, அதே போன்று கூகுள் என்று சொல்லக்கூடிய வெப்தளத்தை, இந்த வெப்தளங்களை எடுத்து நோக்குகின்ற போது இதனை உருவாக்கியவர்கள் இந்த இளைஞர்கள் தான். யாஹூ வெப்தளத்தை உருவாக்கியவர்கள் டேவிட் ஃபைலோ ஜர்யாங் என்று சொல்லக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த 2 மாணவர்கள் தான் இந்த வெப்தளத்தை உருவாக்கினார்கள். இரண்டு நண்பர்கள் உருவாக்கிய இணையதளம். எங்களுடைய இமெயில் விடயங்கள் நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு மிக உறுதுணையாக இருக்கின்றது. அதே போன்று கூகுள் என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தையும் உருவாக்கியவர்கள் பெர்ன் என்று சொல்லக்கூடிய 2 நண்பர்கள் தான். எனவே இந்த நண்பர்களுடைய கூட்டு முயற்சி தான் இன்று எங்களுக்கு வழிகாட்டியாக, எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கின்றது. எனவே இந்த வகையில் இஸ்லாமிய வரலாற்று நெடுக்கிலும் கூட பல கூட்டு முயற்சியினூடாக, இந்த நண்பர்களுடைய கூட்டு முயற்சியினூடாக மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிய இஸ்லாமிய அரசின் பின்னணியில் எழுந்த அந்த சமூக அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய ஆரம்பகட்ட பயிற்சிகள் யாவுமே இந்த இளைஞர்களை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. அவர்கள் நபி அவர்களை மக்காவில் சந்தித்த போது 2 உடன்படிக்கைகள் நடைபெற்றது. அக்கபா உடன்படிக்கை என்று நாங்கள் சொல்வோம். அந்த 2 உடன்படிக்கையிலும் கலந்து கொண்டவர்கள் அதிகமானவர்கள் இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்கள் தான் பல சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முக்கியமான பணிகளில் ஒன்று 2 சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு பிணைப்பை, ஒரு கூட்டிணைப்பை ஏற்படுத்தி சகோதரத்துவ ஒரு வாஞ்சியை ஊடாக பல கர்மங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றினார்கள். ஆமாம். அதே போன்று நவீன கால இஸ்லாமிய எழுச்சியை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது 24 வயது நிறைந்த இமாம் ஹசன் பன்னா அழகான ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்திவிட்டு சென்றார்கள். அதே போன்று இமாம் அபுல் ஆலா மௌதூதி அவர்கள் தெற்காசியாவில் ஒரு அழகான ஒரு இஸ்லாமிய எழுச்சியை நோக்கி வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே இவைகள் எல்லாம் இந்த இளைஞர் பருவத்தில் செய்யப்படுகின்ற கூட்டு முயற்சியின் விளைவாகத்தான் கருதப்படுகிறது. எனவே எங்களுடைய சமூகத்தை பொறுத்தமட்டில் எங்களுடைய முஸ்லிம் இளைஞர்கள் கூட்டு முயற்சியினூடாக பாரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், உண்மையிலேயே இளைஞர்களது ஆளுமை விருத்தியிலே மேற்சொன்ன இந்த அம்சங்கள் அனைத்துமே ஒரு பாரிய பங்களிப்பை செய்கின்றன. குறிப்பாக நாங்கள் இந்த இடத்திலே மிக அழுத்தி பேசிய நண்பர்கள், அந்த இளைஞர்கள் தொடர்படுகின்ற நண்பர்கள் அவர்களுடைய ஆளுமையிலே பாரிய ஒரு பாதிப்பை செலுத்துகிறார்கள். எனவே அந்த தெரிவு மிக சரியாக அமைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறந்த ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக அமையும் என்ற ஒரு கருத்தை நாங்கள் இதிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆம்நேயர்களே, இதுவரைக்கும் நாங்கள் இளைஞர்களின் ஆளுமை விருத்தி என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். என்னோடு இங்கே அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டவர் சகோதரர் என் கஃபூர்டீன். இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே அரபு இஸ்லாமிய நாகரிகத்துறை விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு எமது நன்றிகள். இதயத்தின் அடுத்த அம்சமாக வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சீராவில் இருந்து ஒரு துளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
12 வயதாகும் போது அபூ தாலிப் வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் சென்றார். அப்போது நபி அவர்களையும் தன்னுடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஷாம் நாட்டின் புஸ்ரா நகரை வந்தடைந்தனர். அங்கு புஹைரா என்ற பிரபலமான துறவி ஒருவர் இருந்தார். அவர் எங்கும் வெளியில் செல்ல மாட்டார். எனினும் இந்த வியாபார கூட்டம் புஸ்ரா சென்றதும் அவர்களை சந்திக்க வந்தார். வணிக கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்து சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தை பற்றி கொண்டு, இதோ உலகத்தாரின் தலைவர், இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்புவான் என்று கூறினார். அவரிடம் அபூ தாலிபும் குறைஷி பெரியவர்களும் இது எப்படி உமக்கு தெரியும் என வினவினர். அவர், நீங்கள் கணவாய் வழியாக வந்தபோது கற்களும் மரங்களும் சிரம்பணிந்தன. அவை இறை தூதர்களுக்கு தவிர வேறு எவருக்கும் சிரம்பணிய மாட்டா. மேலும் அவரது புஜத்துக்கு கீழிருக்கும் இறுதி தூதரின் முத்திரையை கொண்டும் நாம் அவரை அறிவேன். எங்களது வேதங்களில் அது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறினார். பிறகு அவர்களுக்கு விருந்து அளித்து உபசரித்தார். இச்சிறுவரை ஷாமுக்கு அழைத்து சென்றால் அங்குள்ள ரோமர்கள் மற்றும் யூதர்களால் இவருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனவே இவரை இங்கிருந்தே மக்கா திருப்பி அனுப்பி விடுங்கள் என்று புஹைரா அபூ தாலிபிடம் கூறினார். அதற்கிணங்க அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில வாலிபர்களுடன் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார். ஆதாரம் பைஹகி. ஆம் நேர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவிலிருந்து ஒரு துளியை உங்களுக்காக தந்தோம். அந்த ஆக்கத்தை எமக்கு எழுதி அனுப்பியிருந்தார் வெலிகம ஜீனியா நிலாம் என்ற நேயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தின் நிறைவம்சமாக ஒரு செய்தி துளி. நேயர்களே, விவசாயத்துறையில் நம் நாட்டில் புரட்சிகர மாற்றம் ஏற்படுத்திய கல்லோயா திட்டம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். DS சேனாநாயக்க சமுத்திரம் என்ற அந்த திட்டத்தின் பிதாமகனாக கருதப்படுபவர் MS காரியப்பர் என்பவர். இவர் கேட் முதலியார் MS காரியப்பர் என அழைக்கப்படுகிறார். எதிர்வரும் 13ஆம் திகதி காலை 9 மணிக்கு கல்முனை ஜாகிரா தேசிய கல்லூரியிலே கேட் முதலியார் MS காரியப்பர் அவர்களுக்காக ஒரு ஞாபகார்த்த முத்திரை வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கிறது. ஆம், அந்த செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே என்னோடு இணைந்து பங்கு கொண்டவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கலைத்துறை பீடத்திலே விரிவுரையாளராக கடமையாற்றுகின்ற சகோதரர் என் கஃபூர்தீன், அதே போல சகோதரர் அபுல் ஹசன் முஹம்மது ரிதா ஆகியோரோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நேர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இதே நேரமும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைஞர் இதயம் கேட்டீர்கள். நடத்தியவர் அஷேக் CMM சுபைர். நிகழ்ச்சி தயாரிப்பு S முஹம்மது ஹனிஃபா.